இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவர் சைட்ல இருந்தே கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வந்து ரொம்ப நாள் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கட்சிக்கு TKV அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல ஆக்டர், ப்ரொடியூசர் மற்றும் MLA ஆன உதயநிதி அவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. உதயநிதி அவர்கள் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்புப்படி யாரு வேணா நம்ம ஊர்ல கட்சி ஆரம்பிக்கலாம், அண்ட் விஜய் அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. உதயநிதி அவர்களோட ஆரம்ப காலத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்காக ஒரு படம் ஒன்று பண்ணி கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் நடிச்ச குருவி படம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மூவி ஆகும். அண்ட் அந்த படம் மூலியமா தான் உதயநிதி அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறமா கண்டினியூஸா நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் விஜய் அவர்களும் உதயநிதி அவர்களும் சேர்ந்து அதுக்கப்புறமா எந்த படமும் பண்ணல. அண்ட் இப்போ உதயநிதி அவர்கள் வந்து ஒரு MLA-வா இருக்காரு. விஜய் அவர்களும் இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க காரணத்தினால இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான டைரக்டான போட்டி வந்து நிகழப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்க கருத்துக்களும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசியல்ல விஜய் அவர்களுக்கு டைரக்டான போட்டி யாரு அப்படின்னு பார்த்தா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் வந்து இப்போ பொலிட்டிக்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடரா வளம் வந்துட்டு இருக்காரு. இந்த மோதல் வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு மோதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள வெயிட் பண்ணி பார்ப்போம், உதயநிதி அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி அவங்களோட பொலிட்டிக்கல் கரியர்ல என்னென்ன லெவல்ஸ்க்கு போறாங்க அப்படின்றத. சோ நீங்களா சொல்லுங்க, விஜய் அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அல்லது உதயநிதி அவர்களுக்கு தான் உங்களோட சப்போர்ட் அதிகமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.